மதுரையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். மாவட்டத்துடைய மைந்தர்கள், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர், மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், எனது அருமை அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் செல்லூர் கே ராஜ் அவர்களே, ஏகே சிறப்பான பணியாற்றி இளைஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரில் இருக்கின்ற பேரனுடைய செயலாளர், வருவாய்த்துறை அமைச்சர், எனது இனிய நண்பர் அருமைச்சவர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையண்ணன் வி. ராஜன் செல்லப்பா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஏ.கே. போஸ் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் பி. பெரியபுல்லான் என்கின்ற செல்வம் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் நீதிபதி அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வரவேற்புரை ஆற்றிய தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களே, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற துணை சபாநாயகர் அவர்களே, டெல்லி சிறப்பு பிரதிநிதிகளே, வாரிய தலைவர்களே, வருகின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகளே, கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற பொறுப்பாளர்களே, அரசு அலுவலர்களே, வருகின்ற கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்றிருக்கின்ற சிறப்பான நிகழ்ச்சியிலே நடத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்கு வீரராகவன் அவர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மக்களோடு பழகி மக்களோடு வாழ்ந்து மக்களுக்காக உழைத்து மக்களுக்காக வாரி வழங்கி மக்களுக்கு சிந்தித்து மக்கள் தலைவமாய் மன்னாதி மன்னனாய் வாழ்ந்து மறைந்த மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவளைத்தான் இன்று லட்சோப லட்சம் தமிழ் மக்கள் தங்கள் இதய கோயில் தங்கள் சிம்மாசனமாக விட்டு அமர்ந்து மகிழ்கிறார்கள். அவர் மக்களிடம் காட்டிய அன்பும் பரிவும், மக்கள் அவரிடம் காட்டிய ஆர்வமும் பாசமும் உலக வரலாற்று காணாத அற்புதங்கள் என்று மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் புகழப்பெற்ற புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மாநகரில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடங்கி வைத்து மாண்புமிகு அம்மாவின் ஆசியால் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். புரட்சித் தலைவரின் நூற்றாண்டு விழாவை மதுரையில் தொடங்குவது என்பது மிகவும் பொருத்தமானதாகும். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் மதுரையோடு நிறைய தொடர்பு உண்டு என்றாலும் மிக முக்கியமான ஒரு சில சம்பவங்களை மட்டும் இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். புரட்சி தலைவர் அவர்கள் இலங்கை கண்டியில் 17/1/1917 தந்தை கோபாலன் மேனனுக்கும் தாய் சத்யபாமாவுக்கும் 5வது குழந்தையாக பிறந்தவர். கும்பகோணத்தில் தொடக்க கல்வியை தொடங்கி எம்ஜிஆர் அவர்கள் தன் குடும்ப வறுமையின் காரணமாக படிப்பை தொடர முடியாமல் 7வது வயதிலேயே மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார். எனவே அவருடைய வாழ்க்கை மதுரையோடு தொடர்புடையாக அமைந்து அதனால்தான் அவர் திரைவானில் ஒளி வீசிக் கொண்டிருந்த போது மதுரை வீரன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் போன்ற படங்களில் நடித்தார். 1985 பிப்ரவரி 12ஆம் நாள் எம்ஜிஆர் மறுபிறவை எடுத்து
அமெரிக்காவில் இருந்து மீண்டும் இந்திய திரும்பினார். அவர் சாதாரணமாக திரும்பவில்லை. அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தபடியே மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சர் நிலையில் மீண்டும் தமிழ் மண்ணில் கால் பதித்தவர். எனவே மதுரை மாவட்டம் அரசியல் புரட்சி தலைவரை மறு அவதாரமாக எடுத்தது காரணமாக இருந்தது. 1986 ஜூலை 14, 15 இதே மதுரை மாநகரில் எம்ஜிஆர் என்ற மாநாடு நடத்த புரட்சி தலைவர் ஆணையிட்டார். அந்த மாநாட்டில் தான் 6 அடி உயர வெள்ளி செங்கோல் ஒன்றினை தலைமை கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவர் அவர்களுக்கு அளிக்கும் வாய்ப்பு மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வெள்ளி செங்கோலை அதே மேடையில் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தை திருப்பி அளித்த போது மாநாட்டில் திரண்டிருந்த மக்கள் எழுப்பிய கரவொலி விண்ணை தொட்டது. இதை அம்மா அவர்கள் அடிக்கடி நினைவு கூர்ந்து பல கூட்டங்களில் பேசியிருக்கின்றார்கள். இதுவே அம்மா அவர்களை எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அரசியல் வாரிசாக கழகத்தின் அடுத்த தலைவராக அடையாளம் காட்டிய நாளாக அமைந்தது. அதனால் கழகத்தின் வரலாற்றிலும் புரட்சி தலைவரின் வாழ்விலும் அம்மா அவர்களின் இதயத்திலும் மதுரை மாநகரம் நீங்காத இடத்தை பிடித்தது. மாண்புமிகு அம்மாவின் அரசியல் வாழ்க்கையில் இந்த நிகழ்வு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கடைசியாக வெளிவந்த திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே தமிழ்நாட்டை திமுகவிடமிருந்து மீட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக புரட்சி அவதாரம் எடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு தலைவர் மறைந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் மக்கள் மனதிலே பசுமையாக நிறைந்திருக்கார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மாபெரும் கூட்டத்தை விட வேறு எதை சொல்ல முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மதுரையில் கடல் போல் இல்லை என்ற குறையை மதுரையில் கடல் இல்லை என்று குறையை இந்த மக்கள் கடல் தீர்த்து வைத்திருக்கிறது. இந்த கண்கொள்ளா காட்சியும் கழக தொண்டர்களின் கடலளவு கூட்டத்தையும் எழுச்சியும் பார்ப்பதற்கு மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மிடையே இல்லை என்ற ஒரு பெருங்குறைதான் கழக தொண்டர்களிடத்திலே வாட்டுகிறது, வதைக்கிறது. புரட்சி தலைவரின் 100 விழாவை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று அம்மாவர்கள் திட்டமிட்டு இருந்தார்களோ அதில் சிறிதளவு கூட குறைவில்லாமல் அம்மாவின் பிள்ளைகளாகிய இங்கு இருக்கின்ற அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு தமிழ்நாடு முழுவதும் இந்த விழாவை கொண்டாட முடிவு செய்திருக்கின்றோம். மதுரையில் தொடங்கி சென்னையில் நிறைவடைவது போல் திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் மாநிலம் முழுவதும் சிறப்பாக நடந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த மாபெரும் தொடக்க விழாவின் வாயிலாக கழக கண்மணிகளுக்கு கழக வரலாற்றில் புரட்சி தலைவரின் பங்களிப்பை பற்றி சுருக்கமாக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1944 திராவிட கழகம் தோன்றியது. 1949 செப்டம்பர் 17 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த போது ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்ற எண்ணம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு துளிவும் இல்லை. எதிர்க்கட்சி நிலையில் இருந்தால்தான் மக்களுக்கு வேண்டிய உரிமைகளையும் வசதிகளையும் உடனுக்குடன் ஆளுங்கட்சியிடம் கேட்டு பெற முடியும் என்று நினைத்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் வீண் வம்பு பேசுகிறது, வீண் சண்டை இழுக்கிறது என்றார் அக்பர். உட்பட அவையில் கூடியிருந்த அனைவருமே சரியான விடை என்று பாராட்டினார்கள். அடுத்த நாள் சபை கூடியது. மன்னர் அக்பர் அன்றைக்கும் ஒரு கேள்வியை கேட்டார். அமைச்சரே, உலகத்திலேயே மிகவும் நல்ல பொருள் எது? அரசே, உலகத்திலேயே மிகவும் நல்ல பொருள் நாக்கு என்றார் பீர்பால். அக்பர் உட்பட்ட அவையோர் அனைவரும் வியந்து போனார்கள். அக்பர் ஆச்சரியத்தோடு கேட்டார், அமைச்சர் பீர்பால் அவர்களே, நேற்று உலகத்திலேயே கெட்ட பொருள் நாக்கு என்றீர்கள்.
அதற்கு நல்ல விளக்கமும் தந்தீர்கள். இன்று அதே நாக்கு உலகத்திலேயே நல்ல பொருள் என்கிறீர்கள், அது எப்படி என்று கேட்டார். அதற்கு பீர்பால், அரசே, தீயவைகளை பேசுவதும் அதே நாக்கு, நல்லவைகளை பேசினால் எல்லோரும் இந்த நாக்கை புகழ்ந்து பாராட்டத்தானே செய்வோம். கோபம், சண்டை போன்ற தீயவைகளை பேசாமல் அன்போடு பேசினால், பாசத்தோடு பேசினால், நேசத்தோடு பேசினால், அப்படி பேசும் நாக்கை உலகத்திலேயே சிறந்த பொருள் என்று சொல்லாமல் வேறு என்ன என்று சொல்வது என்று நாக்கை புகழ்ந்து உள்ளார். உண்மைதானே? ஒரு நாக்கை வைத்து நல்லது பேசுவதும் கெட்டது பேசுவதும் நம் கையில் தான் இருக்கிறது. உண்மைதானே? ஒரு நாக்கை வைத்து நல்லது பேசுவதும் கெட்டது பேசுவதும் நம் கையில் தான் இருக்கிறது. எனவே நம் நாக்கை என்றும் பேணி காத்து நல்லவைகளே பேச பழகிக்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ஆயிரத்தில் ஒருவனாக, மன்னாதி மன்னனாக, தனி பிறவையாக, நினைத்ததை முடிப்பவனாக, மதுரை மீட்ட சுந்தரபாணியனாக, மதுரை வீரனாக, எல்லோரும் விரும்பும் ஆசை முகமாக, அன்னமிட்டு கையாக, தர்மம் தலைகாத்த நீதிக்கு தலைவணங்கி நம் நாட்டுக்காக உரிமை குரல் எழுப்பிய ஊருக்கு உழைப்பவனாக வாழ்ந்தே என் கடமை என்றும், நாம் எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்றும், நாளை நமதே என்றும் சம்பே சங்கே முழக்கமிட்ட கழகத்தின் கலங்கரை விளக்கம் ஆனந்த ஜோதி கழகத் தொண்டரின் குடியிருந்த கோயில் புதிய பூமியை மலரச் செய்த அறிஞர் அண்ணாவின் இதயக்கனி மக்களின் இதய வீணை நேற்று இன்று நாளை என முக்காலமும் மக்கள் மனதில் வாழும் தலைவன், எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் தங்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தாயக்காத்த தனையனாக தாய் சொல்லை தட்டாதே என்றும், சிரித்து வாழ வேண்டும் என்றும், திருடாதே என்றும் நீதிக்கு. மதுரையில் நடந்து வரும் எம்ஜிஆர் நூற்றாண்டு தொடக்க விழாவில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். எம்ஜிஆரின் நலத்திட்டங்களையும் அவருடைய ஆட்சி சிறப்புகளையும் முதல்வர் எடுத்துரைத்து வருகிறார். சத்துணவு திட்டம் குறித்து ஐநாவிலேயே பேசப்பட்டது என்றும், அவருடைய மற்ற பெருமைகளையும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து உரைத்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.